பஜார் எப்படி இருக்கா? நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், நாமத்த கேத்தி கோடி குலாபு ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஓஹோ ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஓஹோ ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, அடி ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஹரிரே ரங்கம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, ஹரியே ரங்கம்மாஜி, ஹரியே கிருஷ்ணம்மாஜி, ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஓஹோ ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஹரி ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, அடி ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, முத்தாப்பழ நாத்த நாங்கி பீதாம்பர அங்க ஜாங்கி, முத்தாப்பழ நாத்த நாங்கி பீதாம்பர அங்க ஜாங்கி, சரணி வாணி 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 ரங்கம்மா, ஓஹோ ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஓஹோ ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, சத்குருநாத மகாராஜிக்கு ஜெய். சேனா நாவிதர்னு ஒருத்தர் இருந்தார் வடநாட்டில். அவரு மகாராஜாவுக்கு மோச்சவரம் பண்ணணும். 8 மணிக்குள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்? மரண தண்டனை, தலையே வெட்டிடுவோம். இவரு பெரியவர், பாண்டரனுடைய பரம பக்தர். அதே மாதிரி நம்ம பகவானுக்கு எவ்வளவோ புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. பகவான் யோகிராம் சரத்குமாருடைய எத்தனை அற்புதங்கள் சொல்லி நடங்காது. If you chant this beggar name once, ஒரு தடவை சொல்லு, it will vibrate the whole universe. அதாவது நீங்க என்ன பைத்தியக்கார மாதிரி வர்றாங்க, வந்து சொல்லி பாடுறான், ஆடுறான், போடுறான், அதல்ல, உணர்ந்தவர்களுக்கு தெரியும். காஞ்சி மகா பெரியவர் சுவாமியை யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் போறதில்லை, எங்கேயும் செல்ல மாட்டார். மகா பெரியவர் கூப்பிட்டிருக்கான்னு சொல்லி வந்தார். எங்கோ பார்வையிலே பார்த்தார். பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, சுவாமி இந்த விசிறி சுவாமியார் எங்கேயும் போக மாட்டாரு, நீங்க கூப்பிடுறீங்களே. சூரியன் வந்துட்டு போச்சு, சூரியன் வந்துட்டு பாருங்க பரிவு. அதனால எனவே பகவான் யோகிராம் சரத்குமாருடைய திருநாமம் எல்லோரும் ஒரு நாள் எல்லாரும் சொல்ல போறாங்க. The whole universe is going to chant Yogiram Sarathkumar Jaya Guru Raya. சேனாநாவிதர் பரம பக்தர் கத்தி கலை எடுத்துட்டு மகாராஜாவுக்கு மோசரம் செய்து போயிட்டே இருக்கார். திடீர்னு பாண்டுரங்க பஜனை போஸ்ட், விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல
விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் அவரும் வந்து பார்த்த உடனே பரவசமாயிட்டார். மனைவி ஓடி போய் நாதான் 6 குழந்தைகள் இருக்கு, நீங்க போச்சாரம் பண்ணுக்கு போகலைன்னா அவர் தலையை எடுத்துருவாரு, குடும்பமே பாழாகி போமே, எல்லா குழந்தைகளும் தெருவுமே ஆகிடுவாங்க, அதனால வாங்கன்னு பிடிச்சிருக்காரு. அவர் தன்னை அறியாம 12 மணி வரை ஆடுறாரு. உடனே ஓடுறாரு அரண்மனைக்கு. பஜனை முடிஞ்ச உடனே மகாராஜா என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா, என்ன செய்யறான், நீதான் வந்திய, நீதான் வந்தியப்பா, இதுவரையிலும் இனி கன்னத்துல கைய வச்ச உடனே முகச்சேரத்துக்கு இது உடம்பே வீசுது, நீ சாதாரணப்பட்ட மனிதன் அல்லப்பா, நீ அந்த தெய்வ அவதாரம் எல்லாம் சொல்லி அப்படியே உடம்பு காரணம் நமஸ்காரம் கதறி அழுகிறார். மகாராஜா நான் வரவில்லை, இந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக அடியாருக்கு அடியனாக இருக்கின்ற இந்த பாண்டுரங்கனே வந்து அந்த சேனா நாவிதராக வந்து முகச்சவரம் பண்ணியிருக்கார். பாடுறார், ரூபம் பகத்தான் ரூபம் பகத்தான்